ஷேய் பெஸ்டோ பிரம்மா கல்வி கடவுளை பார்த்துக்கோங்கப்பா. நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. கல்வி கடவுளை பார்க்கல. கல்விக்குள்ள கடவுள் இவர் தான் ஐயாத. கல்வி வார்த்தை தமிழ் வார்த்தை, அதான் தமிழ் வார்த்தை தான் கல்வி. இவனுங்க மாற்றி 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 வச்சு திரித்து அதில் காகித பேப்பர், இதில் காகித பேப்பர். இப்போ இதில் கல்வியில் கொள்ளையடிக்கணுங்க. எல்லா நாட்டுக்காரனும் தாய் இந்தியா நாடு முழுவதும் அரசியல்வாதி கொள்ளையடிக்கணுங்க. கொரோனாவில் எப்படி கொள்ளையடித்தான்? அரசியல்வாதி அமைச்சராக இருக்கிறவன், முதலமைச்சர், கீழே மந்திரி, எம்எல்ஏ, எம்பி எப்படி கொள்ளையடித்தான்? டெல்லியில் எப்படி கொள்ளையடித்தான்? இந்த கொரோனா நோய் வந்துச்சுலப்பா, நீதிமன்ற கோர்ட்டில் கேளு. கொரோனா இவனுக்கு இதே ஜோலி. இந்த அரசியல்வாதி ஒன்று விடாமல் குடும்பமே நச்சு எடுத்து போடமாட்டார். இந்த ஜெம்மத்தில் குடும்பமே தூக்கி வச்சு கல்வியால் நச்சு போடமாட்டார். எப்படி இப்போ புரியுதாப்பா? கொரோனா காலத்தில் கொரோனா இருந்துச்சுல, கொரோனா அது ஒரு பக்கம் நடக்கட்டும். டெல்லியிலேருந்து காகித பேப்பரை அனுப்பு, நாடு நாடாக உருட்டி பிரட்டி அந்த பேப்பரை அடித்து உள்ளே தூக்கி வச்சுருக்காங்க. கல்வியால் அடித்து கல்வி. இப்போ அந்த கல்வி தமிழ் வார்த்தையில் கொடுத்து டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் தூக்கி நப்பார், நச்சு எடுத்து போடுவார். நைய நேரங்க தட்டி எடுத்து போடுவார். தப்பாக நினச்சி போய் ஏற்கனவே தமிழ்நாட்டில் கொஞ்சம் அரசியல்வாதி பல கோடி உள்ளவன், இந்த லேண்டு பார்க்க போகிறவன் வரவன் கொஞ்சம் தப்பாக நினச்சிக்கிட்டே இருக்கான் அப்படிங்காரு. ஆனால் ஒரு மிதிச்சோம்னா பூரா ரோட்டு காட்டில் குடல் தள்ளி போவோம் அப்படின்ட்டார். குடல் வெளியே தள்ளிருட்டார். புரியுதா? தப்பாக நினச்சிட்டு ஓடுதான் கைலாசத்தில். ஈஸ்வர மகனை கொஞ்சம் பார்த்து தப்பாக பேசிட்டாலே அதிகாரியிலேருந்து அரசியல்வாதி வரைக்கும் எல்லாம் அனைத்தும் உட்காந்து கூவ மாதிரி கம்முன்னு போங்கடா, பொத்திட்டு போங்கடா. நீதிமன்ற கோர்ட்டார்கள் எல்லாம் பேசுகிற கணக்கு என்ன தெரியுமா? ஐயா உட்காந்துட்டார், ஆனால் செகண்டில் அடைப்பார், செகண்டில் தூக்குவார். தமிழ்நாட்டுக்குள்ளே வார்த்தை தமிழ் வார்த்தை. கல்வி தமிழ் கொடுத்தாருல ஐயா கடவுள், அந்த தமிழ் வார்த்தையில் தமிழ்நாட்டுக்குள்ளே நீதிபதி, ஜட்ஜி, கோர்ட்டார் எல்லாமே பேசுகிறாங்க. வழக்கறிஞர்லாம் பேச மாட்டான். 10% ஐயா உட்காந்துட்டாருடா, நமக்கு சந்தோஷம்டா, நமக்கு என்னத்தையோ சம்பளம் கொடுப்பாருடா, நம்ம உழைச்சதுக்கு ஊதியம் கொடுப்பாருன்னு அவன் ஒரு பக்கம் காட்டிக்கிட்டு இருக்கான். புரியுதா? வானரப்பட ஐயா சீக்கிரமாக எங்களை உள்ளே கொண்டு வாங்கல் அப்படின்னு சலிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கான். டெய்லி எங்கே அமர்நாத்தில் இலங்கையில் அடிக்கான். சலிட்டு அடித்து காலையில் அவனாக கும்பிட்டு அவன் டியூட்டியை பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த அரசியல்வாதியை ஒன்றும் விடாமல் ஷூட்டிங் போட்டு செதறணும், உடம்பு செதறணும், கறி செதறணும் அப்படிங்க. எப்படி வானரப்பட? அப்போ எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுட்டு உள்ளே ஆட்டு தான். இப்போ இந்த கணக்கெல்லாம் இன்னும் ஏன் எடுக்கலைன்னு அவர் முற்றுப்புள்ளி அப்பார்ல. கல்வி இவர் கையில் இருக்குடா, கல்வி நேரத்துலேருந்தே வாங்கிட்டாரா. பிரம்மா கையில் ஒப்படைச்சிட்டான் சரஸ்வதி. இந்த கல்வியை வச்சு உலக நாடே தூக்குவார். டெல்லி டு தமிழ்நாடு வரை தூக்குவார். தமிழ்நாட்டில் கல்வியில் ஒரு அடி அடிப்பார், தூக்கிடுவாங்க கல்வி வார்த்தையில். புரியுதா? கலாணி பேகளா மொல்ல மாதிரி முடிச்சாக்கி இல்லை உன் பொண்டாட்டி மாதிரில விற்று சாப்பிடுங்கடா. கல்வி தமிழ் வார்த்தை. உன் பொண்டாட்டி உன் புள்ள பேரம்பேத்தி பொம்பளை பிள்ளை வச்சிருக்கேல, அதுகளை விட்டு சம்பாத்தியம் பண்ணி சாப்பிடுங்கடா. காமுட்டா பேல உழைச்சி சாப்பிடு. உடம்பு எதுக்கு இருக்குது? கை கால் எதுக்கு இருக்குது? கண்ணு வாய் எதுக்குடா இருக்குது? காமுட்டா பேலா பூரா கூறு அடிக்கான். கிராம அதிகாரிலாம் ஒன்று விடாமல் என்கவுண்டரில் போயிடும். தாசில்தார், விவோ, கலெக்டர் என்கவுண்டரில். தமிழ் கல்வியில் சொல்லுதார், கணக்கு கொடுத்தார், என்கவுண்டரில் போயிடுவான். அரசியல்வாதி அந்தந்த மாவட்ட வாரி போயிடுவான். புரியுதா? இப்போ எம்எல்ஏ இருக்கானா குளத்தை மூடு, குளத்தில் பட்டா போடு, குளத்துக்கு கீழே பட்டா போடு, எல்லாம் விவசாயத்தை பட்டா போடு, நான் கையெழுத்து போடுதோம்னு போட்டு தள்ளி வச்சுருக்கான். எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ இருக்க மாட்டான் தமிழ்நாட்டுக்குள்ளே. முக்கால் சத்தியம்.